சுரங்கப்பாதை இருக்குது, சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது. சரிங்க. இந்த சுரங்கப்பாதை வந்துட்டு வேப்ப மரத்துக்கும் அங்கேருந்து இங்கே வந்து ஒரு சிவன் கோயில் எங்கெல்லாம் இருக்கணும். சிவன் கோயிலா? மேலே ராமர் கோயில், சிவன் கோயில்லாம் இருக்கா? சிவன் கோயிலுக்கு அங்கே அட்டாச் ஆகுது. இங்கிருந்து பார்த்தாலே தெரியும், ப்ளூ சட்டை போட்டிருக்கோம். சிவன் கோயில் ஒன்று இருக்கும், மேச்சேரி கோயிலும் இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கு. இப்போ இங்கத்திக்கும் அந்த வேப்ப மரத்துக்கும் அந்த சிவனுக்கும் கனெக்ட் இருக்கு. சரிங்க. அந்த சிவனுக்கும். ஆனா பொருள் வந்துட்டு 3 பொருள் இருக்கு. 1 காப்பரு, 3 காப்பரு, டைமண்ட் இருக்கு, 3-4 சிலைங்க இருக்குது. சுரங்கப்பாதையில் 4 சிலைங்க இருக்குது. இது உள்ள இருந்து ஆனா அந்த வேப்ப மரத்தை நம்ம கை வச்சோன்னா ஆளுங்களை வச்சு எடுக்கலாம். ஆனா வந்து இங்க வந்து தேவதைக்கு நாக தேவதை தான் பாதுகாப்பு. ஒரு அப்புறமா வந்து ஒரு பெண்ணுடைய ஆத்மா இருக்கு. ஒரு பெண்ணுடைய ஆத்மா இருக்கு. அந்த பெண்ணு வந்துட்டு போன இதுல இருந்து இருக்காது. அதாவது பாதுகாத்துக்கு பொருள் யாருக்கிட்டயாவது கொடுத்துட்டு அது விலகிடும், அது மறைஞ்சிரும். ஆனா அது வந்து இருக்கு, ஒரு பெண்ணு தான் பார்த்துட்டு இருக்கு. ஆனா நாகம்மா துணை இருக்கு. நாகம்மா துணை இருக்குது. நாகம்மா இதில் வந்து பழைய காலத்தில் இந்த இடத்துல இந்த அமைஞ்சதே வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு 1008 மூலிகையால் இந்த சிலை பண்ணப்பட்ட இந்த சிலை வந்து கல் மண் இல்லை, அங்கே உள்ள இருக்கிறது மூலிகை சிலை. பழனிக்கு அப்புறம் பழனியில் வந்து போக்கர் சித்தர் பண்ணாருன்னு சொல்லி ஐதீகம் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த இடத்துல இந்த சிலையை அமைக்கணும் அப்படின்றது நான் பண்ண முடியாது, மனிதன் தான் ஆகணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது நமக்கு தெரியாது, ஆனால் பெரியவங்க பேசியிருக்காங்க, அது நிறைய ஆய்வு பண்ணியிருக்காங்க. இப்போ என்கிட்ட வந்து நிறைய சாமியாருங்க, இப்போ உங்களை மாதிரி சாமியாருங்க நிறைய என்கிட்ட வராங்க. கேரளாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, மைசூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து கூட பாலசுப்ரமணியன் சொல்லிட்டு ஒரு ஆள் நம்மள்கிட்ட வராரு, மலேசியாக்காரர். இந்த மாதிரி பல நாட்டிலேருந்து பல ஊரில் வந்து எல்லா சாமியாருங்களும் இங்கே வராங்க. 2500-3000 பேர் சாமியார் நம்மகிட்ட இருக்காங்க. உங்களை மாதிரி சாமியாருங்களை ஒரு 3000 பேர் சாமியாருங்க இருக்காங்க. நான் இந்த குடும்பத்திலேருந்து வரவங்களுக்கு இந்த 1-2 வேலைகள் வந்து நான் ஃப்ரீயாக கூட செஞ்சு கொடுத்துட்றோம். இந்த சாமியார்களுக்கு தான் நாங்கள் முழுசாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி மருந்து எந்திரம் எல்லாமே நீங்கள் அப்படியே கொண்டு போய் வச்சு எடுத்து கொடுக்கலாம். அது வேலை எப்படி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. விலையை பற்றி 2 பேர் பணம் அது என்ன செலவாதோ அது மட்டும் வாங்கிக்கிறோம். நாங்கள் வியாபாரம் பண்ணலாம், பணம் சம்பாதிக்க வரலாம். அது வந்து நான் வந்துட்டு எனக்கு வந்து பாயிண்ட் பார்க்க தான் என்னை கூப்பிட்டு போவாங்க. அங்கே இங்கே நான் 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவேன் நான். அப்புறமா அவங்களுக்கு பூஜையை அவங்க பண்ணி கொடுத்துருவேன் நான். அவங்க வந்து ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி பாயிண்ட் பார்க்கறதுக்கு மட்டும் 10,000 ரூபாய் சார்ஜ் இல்லை. அவங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுப்பேன். ஆனால் எடுக்கலாம் மாட்டேன், கொடுக்க தெரியாது எனக்கு. சொல்லுவேன், பரிகாரம் பண்ணுவேன். அது உள்ள இருக்கிற தேவதைக்கு என்ன வேணுமோ அது நான் செஞ்சு கொடுப்பேன். அவங்களுக்கு சக்கரம் மாதிரி, ஆனால் சக்கரம்னா சின்ன சக்கரம் மாதிரி போட்டு அதுக்கு நம்ம வராகி மந்திரம் தான். வராகி மந்திரம், வராகி தான் ரொம்ப உபாசனை எடுத்து தீட்சை எல்லாம் எடுத்தது வராகி தான். வராகி வச்சு தான் நான் எல்லாமே இது எல்லாமே. எத்தனை வருஷம் சர்வீஸ் நீங்க எத்தனை வருஷம் பண்ணீங்க? 20 வருஷமா பண்ணிட்டேன். ஆனா அருள் வருது இல்ல, அருள் வருது. நான் வர வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா ஜனங்க இந்த காலத்து அந்த காலத்து ஜனங்க நல்ல அருமையான ஆள்காருங்க எல்லாரும். அம்மா வந்தா ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த காலத்துல அம்மா வந்து பேசுனா அதெல்லாம் வந்து ஒரு பொய்ன்னு ஆகிப்போகுது. எப்போ வந்துட்டு அந்த பொய்ன்னு ஒரு வார்த்தை வந்துச்சோ நான் அன்னைக்கு விட்டுட்டேன். வேண்டாம் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் வச்சு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் நவகிரகங்க வந்து எந்த கிரகம் அவங்களுக்கு வந்து இடைஞ்சலா இருக்கு, எந்த கிரகத்தை அவங்க வந்து கும்பிடணும், அந்த கிரகத்தை கும்பிட்டாதான் அவங்களுக்கு எல்லா வழியும் வரும் பின்னாடி. என்ன அப்புறமா கலரு, அந்த கலரு ஸ்டோனு, அப்புறமா அவங்க வீட்டில் வச்சு கும்பிடுற தெய்வம், வீட்டில் என்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷ பரிகாரம் அது எல்லாமே பண்ணி எல்லாம் சக்ஸஸாக இருக்குது. எனக்கும் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் எல்லாம் கான்டாக்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கும்போது எனக்கு நானே செஞ்சுதான் அது படிக்கிறது இல்லை. உங்களுக்கே தெரியும் நமக்கு. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் இங்கே தேடுறேன். அது நான் ஒத்துக்கிறேன், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. தனக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாய்க்கிறங்க யார்கிட்டையுமே போக மாட்டாங்க. தொட்டி நாய்க்கிற அவங்க அதுக்குன்னே பிறந்தவங்க. தொட்டி நாய்க்கிற மந்திரமே அவங்களுக்கு வேலை.
நான் வந்து கேரளா. அது அவங்க ஒரு 70 பேர் பக்கம் என்கிட்ட வாங்குறாங்க. அவங்க குடும்பத்துக்கு யாருக்கும் பழிக்கிறது தனக்கு இதை நாம இத்தனை எந்த வச்சிருக்கிறேன், இதை எடுத்து நானா வச்சுட்டு எனக்கு பழிக்கவே 100% அது உண்மை. கத்தி. அதாவது நம்ம வந்து ஒரு ஹார்ட் டாக்டர், நம்ம 100 பேருக்கு வந்து ஹார்ட் ஆபரேஷன் நம்ம பண்ணி சக்சஸ் பண்ணலாம். ஆனா நமக்கு செஸ்ட் பெயின் வரும்போது நம்ம கத்தி எடுத்து குத்திக்க முடியாது, கண்டிப்பா பண்ண முடியாது. இதுதான் விஷயம். எல்லாருக்குமே சொந்த ஊரு வந்து பாலக்காடு. என்னுடைய பூர்வீக அம்மா வந்து திருவனந்தபுரம். எங்களுடைய வம்சமே மாந்திரிக வம்சம். எங்க குல வந்து குரு இருக்கார், மந்திரமூர்த்தி மாமானிட்டு. அவர் எல்லாரும் அப்படியே கூப்பிட்டு அப்படியே நானும் அப்படியே குரு, அவரு தான் எங்க குல குரு. அது வந்துட்டு திருவனந்தபுரத்துல வெள்ளையாணி அம்மச்சி கோவில்னு சொல்லிட்டு அங்க அவருடைய சிலைங்க எல்லாம் இருக்கு. அந்த குரு நான் எடுத்துருக்கிற குரு வந்து போகரை வச்சுட்டு நான் பூஜை பண்ணிட்டு வர்றது. நான் ரொம்ப விரும்பி இஷ்டப்பட்டு ரொம்ப என் மனப்பூர்வமாக எடுத்திருக்கிறது வந்து வாராகி. நான் கருமாரியம்மன் கோவில் தான் வச்சிருக்கிறது. வாராகி பக்கத்துல. இந்த வாராகி வச்சிருந்தாக்க வந்து வாராகி படிச்சவங்களுக்கு குழந்தை இருக்காது, கல்யாணம் பண்ண முடியாது, கணவன் மனைவி கண்டிப்பா பொய். அது கண்டிப்பா பொய். அவ வந்து உகரத்து யார்கிட்ட உகரத்தை காமிக்கணுமோ. இப்ப நான் வந்து ஒரு தாய், நான் வந்து என் குழந்தை தப்பு செஞ்சா நான் அப்போ அந்த நேரம் உகரமா வந்து மித்த நேரம்லாம் நான் உகரம் இருக்க மாட்டேன். என் குழந்தை நான் அணைச்சுதான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த வாராகி வந்து ரொம்ப அருமையான தெய்வம். கோபத்துக்கு அவ உச்சகட்டத்துக்கு போறா, ஆனா அதே நேரத்துல அவ குழந்தையாவும் ஆயிடுறா. அவளை நம்பி நமக்கு போனோம்னா கண்டிப்பா நமக்கு ஃபைலர் கிடையாது. என்ன அனுபவம், எனக்கு யாரும் சொன்னது கிடையாது, என்னுடைய அனுபவம். இல்ல நான் என்னோட அனுபவத்துல ஒரு 40 வர மாட்டான். இப்ப நம்மளோட அனுபவத்துல வந்து ஒரு 40 வருஷம் சர்வீஸுங்க. 40 வருஷம் சர்வீஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் சாமியாருங்க தான் இந்த மாதிரி அவன்கிட்ட நிறைய பேர் வர்றதுனால ஒவ்வொருத்தரும் விசாரிக்கும் போது இல்லை வராகி முழுசாக படிச்சின்னா குழந்தைலாம் போயிடும். எனக்கு 2 குழந்தைங்க எல்லாம் கல்யாண வயசுல இருக்காங்க. எங்க குடும்பம் நல்லா இருக்கு. நான் வாராகி எடுத்தது என் குடும்பம் நல்லா தான் இருக்கு, எந்த ஒரு இதுவும் இல்லை. வாராகிய பூஜை பண்ற விதம் ரகசிய விதம் இருக்கு. வாராகிய ரகசியமா பூஜை பண்ற விதம் இருக்கு. 2 வகை இருக்கு. ஒன்னு இப்படியும் எடுத்துக்கலாம், ஒன்னு அப்படியும் எடுத்துக்கலாம். மசானத்துல போய் ரகசியமா பண்றது ஒண்ணு இருக்கு, இல்ல நீ இருந்த இடத்துல இருந்து பூஜை பண்றது ஒண்ணு இருக்கு. அதை ராத்திரி தான் பண்ணணும். பகல்ல அந்த அம்மாவை கூப்பிடவே கூடாது. பகல்ல கூப்பிட்டா அவள் கோவம் வரும், ஏன்னா தூங்குவா. தூங்குற தெய்வம் வாராகி. பகல்ல தூங்குவாங்க. ஒரு 9 மணி வரைக்கும் பூஜை. 9 மணிக்கு மேல அந்த அம்மாவுக்கு தூக்கம். 4 மணிக்கு ஆரம்பம். 4 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சுத்த பூஜை. 12 மணிலேருந்து விடியகாலில் 3 மணி வரைக்கும் அசுத்த பூஜை. இந்த பூஜையில 2த்துல நீங்க எதாவது எடுத்துட்டா நான் வந்து சுத்த பூஜை எடுத்துக்கிறேன். நான் 48 நாள் வாராகி பூஜை எடுப்பேன். எப்பவுமே 48 நாள் மண்டலம், ஒரு மண்டலம் எப்பவுமே முடிச்சுட்டே இருப்பேன். அப்போ எனக்கு மனசு கஷ்டமாச்சு, ஏதோ ஒன்று தடங்கள் ஆயிட்டு இருக்குதுன்னா நான் டக்குன்னு எடுத்துக்குவேன். 48 நாள். அந்த 48 நாள் ராத்திரி 12 மணிக்கு கரெக்ட் மங்களாரத்தி. மங்களாரத்தி கொடுத்து பூஜை முடிச்சுட்டு வந்துடுவேன் நான். அந்த பூஜையும் இருக்குது. வாராகியை பூஜை பண்ற விதத்துல பூஜை பண்ணுவேன். ஏனா தானான்னு பகல இஷ்டம் வந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏனா தானான்னு பூஜை பண்ணானா அது திருப்பி அடிக்கும். குழந்தை இல்லாம குழந்தைக்கும் அதுக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் அந்த மாதிரி கிடையாது. கீழே இருக்கிறவளை கூட மேல தூக்கி விட்டுரும். ஆமா, சரி சரி, ரொம்ப நல்லது.